ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.0 சேனல். கடைசி பாட்டுல என்ன நடந்தது அப்படின்னா, ரீனா வந்துட்டு மோகினி ஆண்டி கிட்ட கேட்கிறா, ஆண்டி அந்த புத்தகத்த பத்தி ஏதாவது சாமியார் சொன்னாரா? ஏதாவது சொல்யூஷன் எதுவும் கிடைக்குமா? அப்படின்ற மாரி அவ கேட்கிறா. உடனே மோகினி ஆண்டியோ நான் பேசுறேம்மா அப்படின்ற மாரி சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? இந்த பக்கம் ஊருக்குள்ள ராட்சசன் அப்படியே போய் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கான். சாமியார் இருந்துட்டு மோகினி ஆண்டி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு அந்த ராட்சசனோட சக்தி ரொம்ப அபரீதமா இருக்கும். அவன தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி சாமியார் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதே மாரி ராட்சசன் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கான். அங்க ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய போய் கொல்லலாம்னு சொல்லிட்டு போவான். பக்கத்துல போவான் பாருங்க. கரெக்ட்டா ரீனா வந்து டைவர்ட் பண்ணிடுறா. அந்த சமயத்துல ரிஷப் போய் அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட குடுத்துடுறான். ரீனா பக்கத்துல கரெக்ட்டா அந்த ராட்சசன் வருவான். உடனே ரிஷப் போய் அவள கட்டி பிடிச்சு என் பக்கத்துல வராத அப்படின்ற மாதிரி ராட்சசன பார்த்து சொல்றான். இந்த பக்கம் மோகினி ஆண்டியும் பூஜை பண்றாங்க. அவங்களோட ரத்தத்த அந்த செயின்ல வச்சு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ராட்சசன் உடனே கிளம்பி வா அப்படின்ற மாரி ஒரு வார்னிங் மாரி குடுக்குறாங்க. அவனும் அந்த இடத்துல கோவமா கிளம்பிடுறான். இந்த பக்கம் அன்னிக்காரியும் அண்ணன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. பார்த்தா எகுத்த மாதிரி சாமியாரும் மோகினி ஆண்டியும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ராட்சசன் வந்துடுறான். மோகினி ஆண்டி இருந்துட்டு அந்த ராட்சசன்ட்ட பேசுறாங்க. "உனக்கு போதுமா? இந்த கோவம் தீந்துருச்சா? ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையுற?" அப்படின்ற மாரி மோகினி ஆண்டி சர்வ சாதாரணமா அந்த ராட்சசிங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இத அன்னிக்காரி பார்த்துட்டு ஒரு மாரி பயத்தோடயே சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்க. கரெக்ட்டா அண்ணங்காரன் வந்துடுறான். அவள அப்படியே புடிச்சு இழுத்துட்டு வந்து கீழ தூக்கி போடுறான். கரெக்ட்டா சாமியார் இருந்துட்டு நம்ம விஷயம் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவள சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. உடனே அண்ணங்காரனும் ஆமாம்மா இவள சும்மா விடக்கூடாது. இவள போட்டு தள்ளிறலாம் அப்படின்ற மாரி அண்ணங்காரன் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத மாரியே பேசுறான். மோகினி ஆண்டியும் அப்ப சரி அந்த ராட்சசன் கிட்ட சொல்றாங்க. அவள அப்படியே கொன்னுரு அப்படின்ற மாரி அந்த ராட்சசனும் அவள புடிச்சு அப்படியே தூக்கி கீழ போடுவான் பாருங்க. கொல்லலான்னு போவான். தடுத்து நிறுத்திடுறாங்க மோகினி ஆண்டி. உடனே அண்ணங்காரன் வந்துட்டு ஏம்மா இவள கொல்லாம விடுறீங்க? அப்படின்ற மாரி அண்ணங்காரன் அப்படியே பொண்டாட்டிய எதிரி மாரி நெனச்சு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். உடனே மோகினி ஆண்டியோ இவ நமக்கு தேவைப்படுவா இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு ஸ்டோர் ரூம் மாரி இருக்கு. அங்க கொண்டு வந்து அன்னிக்காரி கட்டி போட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே வெளியில கிளம்புவாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ரீனா வந்துடுறா. இங்கேயும் மோகினி ஆண்டி இல்லையா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. அந்த மோகினி ஆண்டிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. எப்ப பாரு அட்டை மாரி ஒட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி இந்த பக்கம் கடுப்பாகுறாங்க. மோகினி ஆண்டிய தேடிட்டு அவங்க பெட்ரூம்க்கே ரீனா டைரக்ட்டா போயிடுறா. ரூம் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு மோகினி ஆண்டி வந்துடுறாங்க. "என்னம்மா என் ரூம்ல என்ன பண்ற?" அப்படின்ற மாரி தெரியாத மாதிரியே கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ரீனா சொல்றா, "இல்ல ஆண்டி உங்ககிட்ட அந்த பிரேஸ்லெட்டோட ஒரு லெட்டர் குடுத்தேன்ல. அதுக்கு சொந்தக்காரவங்க நம்ம வீட்ல இருக்கவங்கள யாரா தான் இருக்கும்." அப்படின்ற மாதிரி ரீனா சொல்றா. மோகினி ஆண்டியும் இதுதான் சாக்கு அப்படின்ற மாதிரி மொத்த பழியும் தூக்கி அன்னிக்காரி மேல போட்டுறாங்க. அவளா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் அப்படியே பத்த வச்சு விட்டுறாங்க. ரீனாவுக்கு ஏற்கனவே அண்ணி மேல ஒரு டவுட் இருக்கு. எனக்கும் அதே டவுட் தான் ஆண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. இதுக்கப்புறம் அண்ணிய நம்ம ஃபாலோ பண்ணா என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ரீனா சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டோ ரீனாவ கடத்துறதுக்கு ஆள செட் பண்றா. ரீனாவோட போட்டோ காமிச்சு இவள நீங்க கடத்திருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோல்டு காயின தர. இந்த பக்கம் அண்ணங்காரனும் தலையில அடிபட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல வரான். வீட்ல இருக்கவங்கலாம் "என்னாச்சுப்பா? ஏன் இப்படி வர?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணங்காரன் வந்துட்டு சொல்றான், "இல்ல நானும் உன் அண்ணியும் வெளியில போயிருந்தோம்ப்பா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ராட்சசன் வந்துட்டான். அந்த ராட்சசன் கூட சேர்ந்துட்டு உங்க அண்ணி எனக்கு எதிரா என்ன கொல்ல சொல்றாப்பா. அந்த ராட்சசன் அட்டாக் பண்ணனால தான் நான் இப்படி இருக்கேன்." அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே அண்ணங்காரனும், "என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணியா?" அப்படின்ற மாதிரி அவன் அதிர்ச்சியாயி கேட்குறான். உடனே அண்ணங்காரன் வந்துட்டு, "இல்லப்பா, இதுக்கப்புறம் அவள என் அண்ணின்னு சொல்லவே சொல்லாத. உன் அண்ணின்னு தயவு செஞ்சு சொல்லாத. அவ எனக்கு பொண்டாட்டியே கிடையாது." மொத்த பழியுமே தூக்கி அண்ணி மேல தூக்கி போட்டுர்றான். பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க, "அவ சின்ன பொண்ணுடா. வெளி உலகமே தெரியாத அப்பாவி பொண்ணு. அந்த பொண்ணு இந்த மாரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல." அப்படின்ற மாரி பாட்டி இந்த பக்கம் சொல்றாங்க. உடனே அண்ணங்காரனுக்கு கோவம் வந்துருது. "நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவ தான் ராட்சசன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டா." அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறான். இந்த பக்கம் ரீனாவும், ரிஷப்பும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரீனா சொல்றா, "எனக்கு என்னமோ அண்ணி தான் அப்படின்ற மாரி தோணுது." அப்படின்னு டவுட்டா சொல்றா. அதுக்கு ரிஷப் இருந்துட்டு சொல்றான், "என்ன பேசிட்டு இருக்க நீ? அண்ணி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த மாரி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாரி அண்ணி பண்ணியிருக்கவே மாட்டாங்க." அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே ரீனா வந்துட்டு சொல்றா, "அன்னைக்கு அந்த லேப்ல போலீஸ்காரங்க அந்த கீ செயின் அதான் பிரேஸ்லெட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாங்கல்ல. என்கிட்டயே வந்து அன்னைக்கு கேட்டாங்க. நானும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராட்சசன் வந்துட்டான். எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த லெட்டர எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா? உங்க அண்ணி தான்." அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. உடனே ரிஷப் வந்துட்டு சொல்றான், "இல்ல, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ணியெல்லாம் இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டாங்க." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். ரீனா வந்துட்டு சொல்றா, "என்ட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு." அப்படின்ற மாரி ரீனா சொல்லி சமாதானப்படுத்துறா. இந்த பக்கம் மோகினி ஆண்டி வந்துட்டு சாமியார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம நெனச்சத சாதிச்சிடலாம்." அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்றாரு. மோகினி ஆண்டியோ அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.
கிச்சன்ல மோகினி ஆண்டி எல்லாத்துக்கும் பாயாசம் பண்ணதுல மயக்க மருந்த கலந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் அந்த பாயாசத்த எல்லாரும் குடுத்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அண்ணங்காரன் அந்த இடத்துக்கு வரான். பாட்டி இருந்துட்டு, "நான் ஊட்டி விடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட போறாங்க. அம்மா இருந்துட்டு, அதான் மோகினி ஆண்டி சாப்பிடாத அப்படின்ற மாதிரி சைகை காமிக்கிறாங்க. அண்ணங்காரனும் அப்படியே சமாளிக்கிறான். "இல்ல பாட்டி வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பாட்டி இருந்துட்டு, "பரவாயில்லப்பா நான் ஊட்டி விடுறேன்" அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே பாசத்த தெளிக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒ அவங்க ஒரு வாய் அப்படியே ஊட்டி விடும்போது அப்படியே தட்டி விடுற மாதிரி அப்படியே நடிக்கிறான். அதாவது தட்டியே விட்டுட்டான். இந்த பக்கம் அந்த ரிஷப் இருந்துட்டு அந்த பாயசத்த சாப்பிடவே இல்ல. நான் ஏற்கனவே தொப்ப போட்டேன்னு சொல்லிட்டு ரீனா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. இப்ப நான் அந்த ஸ்வீட்ட சாப்பிட்டேன்னா எச்சா வெயிட் போட்டுருவேன். நான் இந்த ஸ்வீட்ட சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழ அந்த ஸ்வீட்ட வச்சுர்றான். அதாவது சோஃபாவுக்கு கீழ வச்சுர்றான். ரீனாக்கு மோகினி ஆண்டி அப்படியே ஊட்டி விடுறாங்க. பாட்டி இருந்துட்டு அண்ணங்காரன்ட்ட அந்த இதுதான் பாயாசம் தான் கீழ கொட்டிருச்சு. மறுதிருப்பி ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட போறாங்க. அண்ணங்காரனும் இல்ல பாட்டி எனக்கு ஒரு மாரி இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லி சமாளிக்கிறான். உடனே மோகினி ஆண்டியும் இவனுக்கு நான் போய் மேல ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு மேல கிளம்புறான். அதாவது அண்ணங்காரனும் மோகினி ஆண்டியும் அப்படியே கிளம்புறாங்க. எல்லாரும் அந்த ஸ்வீட்ட சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அண்ணங்காரனும் ரீனா ரூமுக்கு வந்துடுறான். ரீனா நல்லா தூங்கிட்டு இருப்பா. அதாவது படம் வரைஞ்சுட்டே அப்படியே தூங்கிட்டு இருப்பா போல. அண்ணங்காரன் அப்படியே புடிச்சு அவள தூக்கும்போது, அந்த படத்த அவ நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சிருப்பா போல. உடனே அண்ணங்காரன் அத கிழிச்சிட்டு, பாதியா கிழிச்சிட்டு அவள அப்படியே தூக்கிட்டு அவன் அப்படியே போறான். எங்க ரிஷப்க்கு நைட்டு தூக்கமே இல்ல. அவன் சரியா சாப்பிடாதனால தூக்கமே இல்ல. ஐயோ! பசிக்குதே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அப்படியே வெளியில வருவான் பாருங்க. கதவு ஓப்பன் பண்ணிட்டு யாரோ போற மாரி சத்தம் கேக்குது. ரிஷப் போய் பார்க்குறா. இந்நேரத்துல யாரு கதவு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் வெளியில வரான். அண்ணங்காரனும் அப்படியே ரீனாவ கார்ல தூக்கி போட்டு இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் செட் பண்ணால அந்த அடியாளுங்க. அவனுங்க அண்ணங்காரன் வந்து ரீனாவ தூக்கி கார்ல தூக்கி போட்டு போறத பாத்துறானுங்க. இவதான் நம்ம தேடின பொண்ணு. இவன ஃபாலோ பண்ணாவே நம்ம இவள புடிச்சிடலாம் அப்படின்ற மாரி அண்ணங்காரன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அண்ணங்காரன் வண்டி எடுத்துட்டு வரும்போது நடு பாதையிலே இவனுங்க நிக்கிறானுங்க. அண்ணங்காரன் எத பத்தியுமே யோசிக்கல. இவனுங்கள ஏத்தி தள்ளிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல மரத்துல முட்டி வண்டி நின்னுருது. இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு ரீனாவை தூக்கிட்டு டைரக்டா கிளம்பிடுறான். இங்க ரிஷப் வண்டி எடுத்துட்டு அப்படியே வரான். வந்து பார்த்தா ரோட்ல அடியாளுங்கெல்லாம் மயக்கத்துல கிடக்குறானுங்க. இவனுக்கு புரிஞ்சிருது. அப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ரீனாவை அப்படியே படுக்க போட்டுட்டு ஊசி குத்துறதுக்காக அவன் மேல ஊசி குத்துறதுக்காக சாமியார் இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ராட்சசன் அப்படியே கட்டி போட்டிருக்காங்க. கரெக்டா ஊசி போட வரும்போது சாமியார் சொல்றாரு, இரு கொஞ்ச நேரம் ஆகட்டும். இன்னும் இந்த முகூர்த்த நேரம் வரல, அப்ப போடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஊசி போடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. கரெக்டா ஊசி போட வரும்போது ரிஷப் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க மாஸ்க் போட்டுக்கனால இவங்க முகம் எதுவுமே தெரியல. வண்டியில புடிச்சு ஒரு தள்ளு தள்ளுவான் பாருங்க. கரெக்டா அவங்க 3 பேரும் கீழ விழுந்துடுறாங்க. ரீனாவை அப்படியே தூக்கி அவன் அப்படியே கட்டி வச்சுக்கிறான். அதாவது வண்டியில அப்படியே கட்டிக்கிறான். கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஸ்பீடா கிளம்பிடுறான். இந்த பக்கம் அந்த ராட்சசன் அந்த கட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறான். உடனே சாமியார் இருந்துட்டு சொல்றாரு, நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்கள தாட்டி விடுறாரு. இந்த பக்கம் அந்த ராட்சசன் சாமியாரையே அப்படியே அடிச்சு போட்டுட்டு வெளியில வரான். இவங்கள துரத்திட்டு இவங்க 2 பேத்தையும் துரத்திட்டு அந்த ராட்சசன் இவங்க மேல அப்படியே நெருப்பு பந்து அப்படியே வீசுவான் பாருங்க. அந்த மரம் எல்லாம் அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. உடனே அண்ணங்காரன் இருந்துட்டு சொல்றான், அம்மா சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. ரீனாவை கொண்டு போய் அவ பெட்ல போய் போட்டுட்டு வீட்ல எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்றான். அண்ணன் ரூமுக்கு போய் பாக்குறான். அண்ணங்கார் அப்படியே தூங்குன மாதிரி நடிக்கிறான். இந்த பக்கம் அப்பா அம்மா ரூமுக்கு வந்து பாக்குறா. அப்பா மட்டும் தான் தூங்கிட்டு இருக்காரு. அம்மாவை காணோம். எங்க அம்மா போனாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அம்மா தெரியாத மாதிரி அப்படின்னு நடிக்கிறா. என்னன்னு தெரியல ரிஷப், எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. அம்மா என்ன இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே ஒரு ஆக்டிங் போடுறாங்க. உடனே ரிஷப் இருந்துட்டு, இல்லம்மா சும்மா தான் வந்தேன், நீங்க போய் படுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அம்மாவை படுக்க வச்சுட்டு அவன் இந்த பக்கம் கிளம்பிடுறான். யார் இத பண்ணியிருப்பா? யார் அந்த 3 பேரு? ரீனாவ எதுக்கு கடத்தணும் அப்படின்ற மாரி இவன் யோசிக்கிறான். ஒருவேளை அண்ணியா தான் இருக்குமோ அப்படின்ற மாரி யோசிக்கிறான். மறுநாள் எல்லாரும் அப்படியே தலைய பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரே தலைவலியா இருக்கு அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி இந்த சைடு சொல்றா. கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பக்கம் ஒரு பக்கம் தலைய பிடிச்சிட்டு இருக்கா. பாட்டியும் எல்லாத்துக்கும் என்னாச்சு? ஏன் எல்லாத்துக்கும் தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணங்காரன் அப்படியே மேல இருந்துட்டு வரான். மோகினி ஆண்டியும் அப்படியே தெரியாத மாதிரி, உனக்கு ஏதோ தலை வலிக்குதா அப்படின்ற மாதிரி அண்ணங்காரனை பத்தி கேட்க, அதுக்கு அண்ணங்காரனும் டேப்லெட் போட்டமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் கிளம்பிடுறான். ரீனா வந்து தலையை புடிச்சிட்டு தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே பாட்டி இருந்துட்டு, எப்படி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல தலை வலிக்கும்? எனக்கு ஒன்னும் சரியா படலையே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாட்டி சொல்றாங்க. ரீனா சொல்றா, கடைசியா நம்ம அந்த ஸ்வீட் சாப்பிட்டோம். நான் நேரத்திலே போய் படுத்து தூங்கிட்டேன். நான் என்ன பண்ணேன்றது எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. உடனே அப்பாவும் சொல்றாரு, ஆமா நானும் நேரத்துல போய் படுத்துட்டேன். பாட்டி இருந்துட்டு, அப்ப இந்த ஸ்வீட் பண்ணது யாரு? அந்த வேலைக்காரியா தான் இருக்கும். வேலைக்காரியை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டி இந்த பக்கம் வேலைக்காரியை சத்தம் போடுறாங்க, கூப்பிடுறாங்க. வேலைக்காரிட்ட கேக்குறாங்க, நேத்து நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்ற மாதிரி. அதுக்கு வேலைக்காரியும், எனக்கு எங்கம்மா தூக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவ எதுவுமே தெரியாத மாதிரியே சொல்றா. அவளுக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. அப்போ நேத்து நைட்டு அந்த பாயசத்துல நீதான் மயக்க மருந்து கலந்தியா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க? என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. கரெக்டா அந்த இடத்துக்கு ரிஷப் வந்து சொல்றான், நேத்து நைட்டு ரீனாவை யாரோ கிட்னாப் பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டோட மூஞ்சியே மாறுது. இந்த பக்கம் வேலைக்காரியும், நான் எதுவும் பண்ணலம்மா, வயித்து பொழப்புக்காக வேலை பண்ணிட்டு இருக்கேன். என் மேல இவ்வளவு பெரிய அபாண்டமான பழி தூக்கி போடாதீங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும்